எல்லினோ அது ஏதோ சொன்னாங்க. நெக்ஸ்ட் அளவுக்கு மழை பெய்யும் சார். அதாவது எம்ஜிஎம் ஐப்பசி காத்துல கூட அந்த மாதிரி மழை பெய்யும் சார். மணி 7 மணிக்கு ஆரம்பிச்சு 1.25 மணி நேரமா காத்து சார். மழையும் பயங்கரமான மழை, புயல் காத்து மாதிரி காத்து சொல்லிட்டு அடிக்கும் சார். நெக்ஸ்ட் அளவுக்கு மழை பெய்யும் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்க ஊர் வந்து திருவாரூர் பக்கம் முடியும் சார். திருக்கோயிலூருக்கு தெற்கு புறம், கிட்டத்தட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லை ஓரத்துல இருப்பீங்களோ? ஆமா சார், ஆமா சார், கொடியூர் சார். ஆமா சார், கொடியூர். அதான் சார். இப்ப மழை உங்க ஊர்ல ஆரம்பிச்சு அரியலூர் மாவட்ட காவிரி கரையோரம் வரைக்கும் இதே அளவு மழை தான் பெஞ்சிட்டு. ஏற்கனவே சென்னைக்கு பெஞ்சு முடிஞ்சது, தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி பெஞ்சது, வேலூர் பெஞ்சது, எங்க பார்த்தாலும் பெஞ்சிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த ஆமா நல்ல மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஒதுக்கி பெய்யுது. ஆனா உங்களுக்கு அடிக்கடி பெய்யுது. ஆனா கவலைப்பட வேண்டாம், மழை இருந்துட்டே தான் இருக்கு. அதாவது எங்க ஊர்ல ஒரு வாரமா பெய்யுற மாதிரி மழை இன்னைக்கு பெய்யற மாதிரி எப்பவுமே பெய்யும் சார். ரொம்ப நெஞ்சமா அளவுக்கு பெய்யுது சார் மழை. அப்போ உங்க வயல் நிரம்பி இருக்குமே, வயல் நிரம்பி ஏரிக்கெல்லாம் தண்ணி வரும். ஆமா சார், ஏரிலாம் அதாவது வாய்க்காலாம் புரண்டா போற அளவுக்கு பெய்யும் சார். இப்ப பகலா இருந்தா வீடியோ பிடிச்சி அனுப்பிச்சிடும் சார். அந்த அளவுக்கு ஆமா சார். இல்ல வயல் நிரம்பி ஏரிக்கு தண்ணி வருமே. ஆமா சார், அந்த அளவுக்கு தான் சார் மழை. இப்ப பகலா இருந்தா போட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி அனுப்பும் சார். அந்த அளவுக்கு மழை சார். ஓகே இல்ல மரலாம் வந்து முடிச்சுட்டு போற அளவுக்கு நல்ல மழை சார். இதெல்லாம் நெக்ஸ்ட் மழை சார். அதாவது எல்லாமே சொன்னாங்க எல்லினோ அந்த மாதிரி மழைலாம் வராது, அனல் காத்து அந்த மாதிரிலாம் அடிக்கொண்டாங்க. வேணா அந்த மாதிரி மழை நீங்க சொன்னீங்க சார். அதே மாதிரி கரெக்டா சார். நெக்ஸ்ட் மழை அளவுக்கு பெய்யும் சார் மழை. ஆமா அதேதான் இவ்வளவு மழை பெய்யும் நெக்ஸ்ட் கூட சார். அந்த உங்க ஊரு தான் தொடக்கம். அங்கிருந்து அரியலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் எல்லை வரைக்கும் பெய்யுது அதே மழை. ஆமா ஆமா. வணக்கம். 2026 ஜூன் 22 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு கேட்டிருப்பீங்க. மழைப்பொழிவு எப்படி இருந்துன்னு. நேற்றைக்கு அது போல தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் தான் மழை பொழிஞ்சுது, வாகைக்குளம் விமான நிலையம் அருகே. ஆனால் சூறை காற்று பார்த்தீங்கன்னா, அதாவது சுழல் காற்று அமெரிக்கா போன்ற அமெரிக்கா உள்ளிட்ட அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் ஒட்டிய நாடுகளில் தான் இந்த மாதிரியெல்லாம் சுழல் காற்று அடிக்கும். இந்த சுழல் காற்று பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு சமமான வெப்பநிலை உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே நம் பகுதியிலும் இப்படிப்பட்ட நிகழ்வு உருவாகியிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, அதாவது தரையில் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை, அதற்கு அப்படியே ஆப்போசிட் கடல் வெப்பம். கரையோரமாக உருவாக்கக்கூடிய அந்த சுழல் அப்படியே தரையேறும் பொழுது மிக வேகமாக தீவிரமடைந்து காற்று கிடைக்கும் பொழுது, அதாவது மேற்கு காற்று வருது தென் மாவட்டங்களில், திடீரென்று அதுக்கு அதிகமாக காற்று கிடைக்கும்போது கடுமையான ஒரு வேகம் எடுத்து உயரத்திற்கு அந்த சுழல் ஏறி அப்படியே கடற்கு மேற்பரப்போடு சேர்ந்து சாய்ந்த இணைப்பை ஏற்படுத்தும். பிறகு அது தொடர்ந்து காற்று கிடைப்பதை பொறுத்து தீவிரம் இருக்கும். இல்லைன்னா அந்த சுழல் எவ்வளவு நேரமாக உயிர் வாழ முடியுமோ வாழ்ந்து அந்த நேரத்தில் சேதப்படுத்திடும். அமெரிக்கா போகிற நாடுகள் எல்லாம் மாநிலம் விட்டு மாநிலம் போகும். அப்படிப்பட்டதெல்லாம் உண்டு. இது தொடக்கம். இப்படின்லாம் இது அடுத்த வருஷம் இப்படி வரக்கூடிய ஆண்டுகள்லாம் வரும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வருடம் வெப்பம் அதிகமாக இருக்க கடலில் அதனால் இருக்குது. வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலம் முடியும் வரை இதை உற்று நோக்கணும். அடுத்த வருஷம் வடகிழக்கு பருவமழை காலம் முடிவடையும் போது ஜனவரியில் எவ்வளோ கடல் வெப்பம் இருக்குன்னு பார்க்கும்பொழுது தான் அதுக்கு அடுத்தது தென் அரைக்கோளத்தில், அதாவது இந்திய பெருங்கடல் தெற்கு பகுதியில் மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய புயல்கள்லாம் எப்படி இருக்குது, கடல் வெப்பம் எவ்வளோ இருக்குங்கிறத வரக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சை வைத்து தான் அடுத்த வருட மழைப்பொழிவு கொடுக்க முடியும். ஆனால் இந்த வருட மழைப்பொழிவு பற்றாக்குறை இருக்காது. நேற்று வரைக்கும் பெய்த மழையே நம்ம கிட்டத்தட்ட 60% கூடுதல் பெய்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும், நேற்று இரவு வரைக்கும் பெய்த மழை 60% சராசரி கூடுதல் மழை பொழிந்திருக்கு. நேற்று முன்தினம் 59% கூடுதல் இருந்துச்சு. அப்புறம் 56 குறைஞ்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 60% கூடுதல் மழை பொழிவாக எட்டி இருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு, அதாவது நேற்றைக்கு இரவு மாலை இரவுல பெய்த மழை பொழிவு பார்த்தீங்கன்னா, கிடைக்கப்பட்டதை மட்டும் அறிவிப்போம். சென்னை மடிப்பாக்கம் 35 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. ஒக்கியம் துறைப்பாக்கம் 35 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 31 மில்லிமீட்டர், மேலும் மேடவாக்கம் 30 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை 29 மில்லிமீட்டர், ஈஞ்சம்பாக்கம் 24 மில்லிமீட்டர், கண்ணகி நகர் 22 மில்லிமீட்டர், பெருங்குடி 18 மில்லிமீட்டர், அடையாறு 16 மில்லிமீட்டர், மேலும் உத்தண்டி 15 மில்லிமீட்டர், மேலும் நீலாங்கரை 11 மில்லிமீட்டர். பல இடங்கள் எல்லாம், அதாவது சென்னை மாநகரம் முழுவதும் மழை தான். இது கொஞ்சம் கூடுதல் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் இதெல்லாம் மழை காணப்பட்டது. வேலூர் மாவட்டம் நல்ல மழைப்பொழிவு காணப்பட்டது. அதே போல தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை 21 மில்லிமீட்டர், கிழவரப்பள்ளி அணை 10 மில்லிமீட்டர், இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு இருந்தது இந்த மாவட்டத்தில். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் 31 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் 13 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை. இதில் விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொஞ்சம், ராணிப்பேட்டை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அரக்கோணம் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் வீரகனூர் 35 மில்லிமீட்டர், ஆத்தூர் 20 மில்லிமீட்டர், கரியக்கோவில் அணை 15 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது.
மேலும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி 26 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு, இன்னும் மழைப்பொழிவு தகவல் கிடைக்கல. அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் கூட மழை பொழிந்திருக்கு. காரியாப்பட்டி 40 மில்லிமீட்டர், சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் 30 மில்லிமீட்டர், சாத்தூர் 25 மில்லிமீட்டர், வத்திராயிருப்பு 15 மில்லிமீட்டர். ரைட், நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. அறிக்கை வரல. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், நாமக்கல், தருமபுரி மாவட்டம்லாம் நல்ல மழை பொழிந்திருக்குது பல இடங்களில். ரைட், இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது, அதையும் பார்ப்போம். இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை மதியத்திலிருந்து சாரல் கொடுக்க போகுது. இப்போ கேரளாவில் மழை பொழிந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு தேதி 22 நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே 18 சொல்லியிருந்தோம், அப்புறம் 20 சொல்லியிருந்தோம். 18 தொடங்கிட்டு தீவிரம் இல்லை. ஏன்னா காற்று சுழற்சி கர்நாடக கரையோரம் நிலை கொண்டிருந்த காரணத்தினால இங்கே தீவிரம் இல்லை. இருந்தாலும் அந்த செட்டிங் சரியாக செட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு நேற்றை விட கொஞ்சம் கூடுதல் சாரல் கிடைக்கும் கேரளாவிற்கு. அதை தாண்டும். இன்னைக்கு கண்டிப்பாக தாண்டும். பாலக்காட்டு கணவாயிலே சாரல் வரும். ஆரியங்காவு கணவாய் குற்றாலத்தில், செங்கோட்டையில் சாரல் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழியிலேயும் சாரல் வரும். இன்னைக்கு சாரலோட வெப்பசலன மழை மதியம் 1 மணிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்குது. அந்த மழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாயிலையும் சரி, பெரும்பாலான மேற்கு பரவலாகவே இருக்கும். பாலக்காட்டு கணவாயிலையும் இருக்கும். இன்னைக்கு இது நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக, கரூர் மாவட்டம், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். இன்றைக்கு மாலை 5 மணிக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மேலும் இன்றைக்கு கடலோரம் வரைக்கும் சென்னை உட்பட கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாளையும் மழை வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னை விட நாளை பரப்பில் நாளைக்கு குறையும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். 24ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். 25ஆம் தேதி ஆந்திர பிரதேச எல்லையோர தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் ஆந்திர பிரதேச கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள நிலப்பரப்பில் காற்று சுழற்சி அமைய போகுது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களுக்கு 25, 26 நல்ல மழை காத்திருக்கு. அதே நேரத்தில் மாலை இரவு இடிமழை பொழிவு அனைத்து மாவட்டங்களிலையும் இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே போல் 25ஆம் தேதி மழை பொழிவை கொடுக்கும். அதாவது 22 போல் 25 மழை அமையும். 22 போல் 25 மழை அமையும். 26, 25 பாதியாக இருக்கும். அப்படியே படிப்படியாக 27, 28, 29, 30 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கணவாய் பகுதிகளில் வலுப்பெறும். சாரல் நன்றாகவே உள்ளே வரும். 28, 29, 30 ஒரு அந்த துளியாக ஆடி மாதம் விழக்கூடிய சாரல் போல தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மேற்கு திசையிலிருந்து காற்றின் மூலமாக துளியாக மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் துளியாக தூறல் விழும். தென்மேற்கு பருவமழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி, வால்பாறை பகுதி, தேனி மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் திருப்பூர் தெற்கு மற்றும் பொள்ளாச்சி தெற்கு பகுதிகள் இதெல்லாம் வலுப்பெறும். அதேபோல் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும், பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக பகுதிகளுக்கும், மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு வலுப்பெறும் மாத இறுதி மழை. இது தொடர்பாக பல அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜூலையில் கொஞ்சம் வலுத்திருக்கும். ஜூலை பிற்பகுதி, ஆகஸ்ட்டில் 15க்கு மேல் மேலும் வலுத்திருக்கும். செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை இருக்குது. வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக அதிகமாக இருக்குது. ஏற்கனவே தெரிவித்திருக்கணும். ஜனவரி 15 வரைக்கும் வடகிழக்கு பருவமழை பலத்த மழை கொடுக்கும். மழைப்பொழிவு பற்றாக்குறை என்று கவலை வேண்டாம். ஆனால் சேர்த்து பெய்யும். நீர்த்தேக்கி கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள். அப்படின்னு சொல்லி நன்றி.